இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் கோயிலுக்கு செல்லும் பொழுது நவகிரகத்தை வழிபாடு பண்ணுவது நல்லதா, அப்படி நவகிரகத்தை வழிபாடு செய்வது எந்த மாதிரியான வழிபாடுகளை, அதாவது எத்தனை முறை சுற்றி வருவது அப்படிங்கிற கேள்விக்கு விரிவான விளக்கங்களை பார்க்கலாம். பொதுவாகவே சன்னிதானங்கள் செய்யும் பொழுது, அதாவது எந்த ஒரு சன்னிதானமாக இருந்தாலும் சன்னிதானம் போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தை விட நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சிருக்குது. அப்படிப்பட்ட நிதானத்தோடு இந்த நவகிரக சன்னதியை சுற்றி வருவதற்கு, நவகிரக சன்னதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வலம் வருவதற்கு, நவகிரக வழிபாடு செய்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷமோ அல்லது தடை தாமதமோ இருந்துன்னு வைங்களே, நாள் முழுவதும் நம்மளை அரசாட்சி செய்யக்கூடிய இந்த நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது. அந்த நவகிரக வழிபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கிறதுனால, ஒரே நவகிரக சன்னதியில் 9 கிரகங்கள் இருந்தால் கூட அந்த 9 கிரகங்களும் ஒன்றை ஒன்று பார்த்துக்காமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த நவகிரக சன்னதியில் 9 முறை வலம் வருவது நல்லது. முடிஞ்சால் நவகிரக ஸ்தோத்திரம் சொல்லி வழிபாடு வைக்கிறது சிறப்பாக வந்துட்டு இருக்கும். அப்படி நவகிரக ஸ்தோத்திரம் சொல்ல தெரியாதவங்க அதாவது நவகிரக ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், வெள்ளி, காரியணி, ராகு, கேது, கடவுளர், ரொன்யா நாம, தாருய சக்கரத்தை தரிசிதர் பூசித்தாலும் பாரினிர் புத்தரருண்டாம் பாக்கியம் நல்குந்தானே. இந்த விஷயத்தை அதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்லி சுற்றி வருவது நல்லது. அப்படி ஸ்லோகம் சொல்ல முடியாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. முதல் முறை சுற்றி வரும்பொழுது சூரிய பகவானை போற்றி, இரண்டாவது முறை சுற்றி வரும்பொழுது சந்திர பகவானை போற்றி, மூன்றாவது முறை வலம் வரும்பொழுது அதாவது செவ்வாய் பகவானை போற்றி, நான்காவது முறை வரம் வரும்பொழுது புதன் பகவானை போற்றி அப்படின்னு ஒவ்வொரு நவகனுடைய பெயரை சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லி ஒரு கிரகத்துக்கு ஒரு முறை வலம் வருவது, மொத்தம் 9 கிரகத்துக்கு 9 முறை வலம் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான பழமொழி இருந்துகிட்டு இருக்குது. இந்த நவகிரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே நமக்கு நன்மையான விஷயங்கள் உண்மையாக கிடைக்கணும் அப்படின்னா அதில் நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது சால சிறந்ததாக சாஸ்திரத்தை சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் நவகிரகங்களை சுத்தக்கூடிய நாம் அனைவருமே நல்ல விஷயங்களையும் சுற்றி வருவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.